முன்னுரிமையாக செயல்படுகின்ற ஆய்வு கமிஷனர்கள் தொடர்ந்து மக்களுடைய நோய்வாய்ப்பட்டு வரும் மக்களை பாதுகாப்பதிலே மிகுந்த கவனத்தோடு செயல்படுகிறோம். எந்த குறைபாடு இல்லாமல் தொடர்ந்து எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வைத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் 20 அம்ச கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை எந்த அரசும் எங்களுடைய கோரிக்கை மீது செவி சாய்க்கவில்லை. தொடர்ந்து போராட்ட களத்திலும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வைத்து தொடர்ந்து போராடி இருக்கிறோம். காலி பணியிடத்த உடனடியாக நிரப்பணும் தான் நாங்கள் முதல் கோரிக்கையாக வச்சோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் அவுட் சோர்ஸில் கொண்டு போட்டுள்ள ஆணைகளை பிறப்பித்தார். இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அந்த ஏடிஎம்கே ஆட்சியில் போட்டப்பட்ட அந்த அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் முறையை ஒழித்து காலப்பிரவத்திலே பணியாற்றுவது என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இதுவரை காலி பணியிடங்களை நிரப்பவே இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வட்டார ஹாஸ்பிட்டலில் மாவட்ட ஹாஸ்பிட்டல்கள் எல்லாத்துக்கும் ஒரு டெக்னீஷியன் 24 மணி நேரம் வேலை பார்க்குற சூழ்நிலை. இது மாதிரி தொடர்ந்து இதே சூழ்நிலை. அதனால் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துட்டே இருக்கோம். மக்களை காப்பாற்றுவோம். மக்கள் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப இருக்கிற ஜனத்தொகைக்கு ஏற்ப இப்போ இருக்கிற கூடியிருக்கிற பரிசோதனைகளுக்கு ஏற்ப நீங்கள் உடனடியாக பணியிடங்களை காலமுறையில் நிரப்புங்கன்னு சொன்னால் அவங்க அவுட்சோர்சிங்கில் போடுறதுலேயே இந்த அரசாங்கம் சரியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பணி செய்கிற மருத்துவத்துறையில் நாங்கள் 4 கட்ட பதிவு இருக்கோம். ஆனால் இன்று வரை ஒரு கட்ட பதிவு கூட எங்களுக்கு இதெல்லாம் வைத்து தான் நாங்கள் 20 வருஷமாக போராடுறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 மெடிக்கல் காலேஜ் 2011 உருவாக்கத்திலிருந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் காலமுறையில் பணியாற்றோம். ஆனால் இன்று வரை அவுட்சோர்சிங் முறையை 11 மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கேட்டகரியில் இருக்கிற அத்தனை பணியாளர்களையும் காலமுறையில் பணியாற்றி ஆய்வு பொருட்களை வஞ்சிக்கிற வகையில் அதை அவுட்சோர்சிங் வச்சுருக்காங்க. இதை கண்டித்து தான் நாங்கள் இந்த கோட்டை நோக்கி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கணும். மாநகராட்சியில் எந்த லேப் டெக்னீஷியன் கூட சொல்லாமல் எந்த வித பதிவு இல்லாமல் அவங்களுக்கான பதிவு உருவாக்கணும். அது தொடர்ந்து 20 வருஷம் போகிறது. நாங்கள் 20 வருஷமாக இதுக்கான கவுன்சிலை உருவாக்கணும் கேட்டிருக்கோம். 4 கட்ட பதிவு நீங்கள் உடனடியாக